நான் சொன்னதுக்கு வந்து உனக்கு தெரியுமாடா பிஎஸ்சி வந்தா நாங்க கிழிச்சிருப்போம்டா அப்படின்னாங்க. சரி ரைட்டு, நீ உங்களுக்கு நல்ல டீம் வச்சிருக்கீங்க நீங்க. ஆனா மெட்ரிட் ஆனா ஒரு 2 விஷயம் கன்ஃபார்மா தெரியுதுடா. ஒன்னு எம்பாப்பே கோல் போடுவாரு, ரெண்டாவது அதுவும் பெனால்டில தான் கோல் போடுவாரு. அதாவது பெனால்டின்றது கன்ஃபார்மா வந்துரும். வேர்ட்ஸ் எல்லாம் சூப்பரா ஆனா இந்த கேம்ல. ஆப்வியஸ்லி கோல் அசிஸ்ட் வரல. நீங்க எப்படி இருந்தாலும் கோல் அசிஸ்ட் வச்சு மட்டும் தான் பாப்பீங்க. அப்பா நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பிரீமியர் லீக்ல தான் நாங்க டாப்ல இல்ல, அதனால பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சாம்பியன்ஸ் லீக்ல போட்டு தாக்கிட்டு இருக்குமே, இது விட என்ன வேணும் எங்களுக்கு? இதான் மெயின் லீக். நம்மளுக்கு பிரீமியர் லீக்ல வேணாம். எடுத்த உடனே இந்த மாதிரி நான் பேட்ஜ் வந்துட்டு நாங்களும் வைக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த மாதிரி பேட்ஜ் நீங்க வைக்கணும்னா இன்னும் 100 வருஷமாச்சு ஆகும் மினிமம். ஏன்னா அந்த 15ல வந்துட்டு 16வது வருஷத்துல 16ன்னு போட்டுருவோம் நாங்க இங்க. இரு அந்த 15ல அந்த லெஃப்ட் சைடு இருக்கு பாரு, அங்க ஒரு நம்பரு, அது மட்டும் முதல்ல வரணும். அப்புறம் நம்ம 15 பார்க்கணும். எடுத்த உடனே டாப்ல போகல. லைனா 15 அடக்கி வச்சிட்டு வரோம் நாங்க. இருடா வா, இங்க வா. இந்த வாரம் சாம்பியன்ஸ் லீக் சரியில்லை சுபாஷ். ஏன் தெரியுமா? டாப் டீம்ஸ் எல்லாம் தோத்துட்டோம். அதனால வந்து சாம்பியன்ஸ் லீக்லாம் வந்து ஓவர் ரேட்டட் இந்த வாரம். அப்பதான் டாப் டீம்ஸ் இந்த வாரம் மட்டும் ஓவர் ரேட்டடா. இந்த வாரம் நாங்க பார்சிலோனா எல்லாரும் தோத்தோம். டாப் டீம்ஸ் எல்லாம் தோக்கும் போது அந்த சாம்பியன்ஸ் லீக் வின்னர் ஜெயிச்சா அப்ப அவன் முக்க டீமா, தோத்தவங்க தான் நல்ல டீமா? நாங்க வந்து ஓவர் ரேட்டட். இந்த வாரம் ஓவர் ரேட்டட், அவ்வளவுதான். சாம்பியன்ஸ் லீக் வேற ஒன்றும் கிடையாது. பட் வெல்கம் பேக் மக்களே, வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. நம்ம பண்ணிட்டு இருக்கிறது சாம்பியன்ஸ் லீக் கேம் வீக் 2 ஓடைய ரிவ்யூ. இந்த வாரம் பயங்கர பல மேட்சஸ், பல கோல்ஸ், பல இன்சிடென்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் பல விஷயங்கள். மெயின் மேட்ச் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியும். பட் நம்ம அவங்களுடைய ரைவல்ஸ் ரியல் மேட்ரிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க ரியல் மேட்ரிட் கைராத் அல்மாட்டி. இந்த டீம் வந்து இந்த ஃபிக்ஸர் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. ரியல் மேட்ரிட் கிடைச்சதுக்கு செலிப்ரேட் பண்ணாங்க. ஓஹோ நாங்க இந்த டீம் ஆட போறோம்னு சொல்ற டீம். அந்த மாதிரி பச்சோந்தியா இருக்கு சின்ன பசங்களை கூட்டு வரல, இவங்க தான் போனாங்க. போயிட்டு 5 கோலை வந்துட்டு பட்டு அடிக்க வேண்டியது. ஆனா அதுலயுமே நம்ம ரியல் மேட்ரிட் கொஞ்சம் சொல்லிதான் ஆகணும். இந்த டீமோடய கொஞ்சம் நிறைய ஷாட்ஸ் வாங்கினாங்க. கர்ட்டுவா நிறைய சேவ் பண்ணா. டிஃபென்ஸ் வந்து அப்பயே ஓபன் அப் ஆச்சு. என்னதான் இருந்தாலும் இப்ப அநியாயத்துக்கு எம்பாப்பே வந்து இத்தனை கோல் போடுறதா? என்னடா கணக்கே எல்லாம் போயிட்டு இருக்குது. கணக்கு விடு. நான் வந்து ஒரு விஷயம் இப்பதான் யோசிச்சேன். நம்ம அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? ஒரு ஜென்டில் மேன்லியா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நிறைய பாயிண்ட்ல போயிட்டாங்கன்னா அடுத்த பாயிண்ட் எடுக்காம கேம முடிச்சதுக்காக ஓட்டுவாங்க தெரியுமா? டைம் பாத்திருக்கியா? நிறைய கேம்ஸ்ல அப்படி நடக்கும். ரொம்ப ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஆமா, இந்த மாதிரி ரியல் மேட்ரிட்லாம் பார்த்து அதான் பார்த்து பண்ணிருக்கணும். சரி நம்ம 3 கோல் போட்டோம், இதுக்கு மேல வேண்டாம், இது அடிச்சோம்னா ரொம்ப அழுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல ஒரு கேம் வந்து சும்மா பாஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். நானு கடைசி வரைக்கும் நான் போவேன்னு கடைசி வரைக்கும் கோல் போட பார்த்தானுங்கடா பாவம். அவனுங்க என்னடா எங்கள்கிட்ட இப்படி அடிக்கிறீங்களேன்னு பார்த்தானுங்க. இந்த கேம்ல ராட்ரிகோ பெஞ்ச்ல இருந்து வந்து சூப்பரா ஆனான்டா. அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு பெஞ்ச்ல இருந்து. அப்புறம் ஆட்ரா கூலர் அவரு திடீர்னு நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் லைனப்ல சிமெண்ட் பண்ணிட்டார், அதெல்லாம் ஓகே. ஆனா மெட்ரிட் ஆனா ஒரு 2 விஷயம் கன்ஃபார்மா தெரியுதுடா. ஒன்னு எம்பாப்பே கோல் போடுவாரு, ரெண்டாவது அதுவும் பெனால்டில தான் கோல் போடுவாரு. அதாவது பெனால்டின்றது கன்ஃபார்மா வந்துரும். ரியல் மேட்ரிட் ஆனான்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லா மேட்சுக்கும் வருது. எடுத்துக்கோ எல்லா மேட்சுக்கும் ஒன்னாச்சு வருது. ரெண்டல்ல அட்லீஸ்ட் 1 கன்ஃபார்மா ஒன்னாச்சு வந்துருது. அதான் இந்த கேம்ல வந்து சொல்லணும், வினிஷியஸ் நல்லா ஆடினாரு, மிட்ஃபீல்டு நல்லா ஆடினாங்க, டிஃபென்ஸ் இன்னும் சொதப்பல் தான். தப்பிச்சிட்டாங்க. என்ன இது கைராத்தோட அட்டாக், ஆனா டிஃபென்ஸ் இன்னும் பிரச்சனையா தான் இருக்கு. ஆட்ரா கூலர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். வால்வர்டே அவரு தான் போட்டு போன மேட்ச் நல்லா அபியூஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து அத்லெட்டிகோ மேட்ச்ல கடைசி கோலுக்குலாம் அவரு தான் பால கொடுத்தாருன்னு சொல்லி நல்லா திட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற விட்டுருக்காரு. யோ இந்த கிளப் இந்த பேட்சுக்காக நான் உயிரை கொடுத்து பிராக்சர் ஆகும்போது தான் ஆடி இருக்கேன், என்னையா புடிச்சு கத்துறீங்க, நான் ஒத்துக்கிறேன் நல்லா ஆடலன்ட்டு, பட் ஐ வில் கம் பேக் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. என்னப்பா நேரம் கட்ட நேரத்துல என்ன உதவி? என்ன இது ஒரு 5-0 வாங்கினதுக்கு ஒரு 5 கோல் கொடுத்துட்டாரு. அப்ப ஓ நீ அப்படி வரையா? நீ நான் வந்து லீக்ல தான் அந்த மாதிரி திருப்பி கொடுக்கறதுக்கு பல பாக்கிகள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாரத்துல இருந்து கண்டினியூ பண்ணுவாங்க. பட் திஸ் வாஸ் ஒன் கேம் எக்ஸ்பெக்டட் டு வின் தான். ஸோ ஈஸி வின் 5-0. எம்பாப்பே ஹேட்ரிக் அகைன்.
எம்பாப்பேவா, கேனா, ஆலண்டான்னு போயிட்டு இருக்கு. இஷ்டத்துக்கு 3 பேரும் கோல போட்டு தள்ளுறானுங்க. அதனால வந்து எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல இந்த சீசன் முடியும் போது. அட்டலாண்டா 2 என்னுடைய ஃபேவரட் கிளப் ப்ரூட்ஸ் தோத்துருச்சு. 2-1. கிளப் அதனால ஆமா. நீ அட்டலாண்டா என்ன வின். கிளப் ப்ரூஜ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பியே. ஆமா. அட்டலாண்டா போன வாட்டியே வந்துட்டு யுவென்டஸோட டிராப் பண்ணாங்க. அவனுங்க நல்லா தெரியாது. நல்லா 1 நாள் டிராப் பண்ணாங்க. நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க அவங்க டீம். ம். சோ அதான் இந்த இதுல 2-0 நல்ல யாரு? 2-1 அட்லாண்டா வின்னு. மார்சேய் 4 கோல் போட்டிருக்காங்கடா. உன் ஆபமியாங் விளையாண்டானா இல்லையா? எஸ். அவரு தான் லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு கோல் வேற போட்டாரு. அவன் ம். என்னடா இந்த வயசுல அங்கிள் ஆபாமயாங்கன்றாங்க. இந்த வயசுல வந்துட்டு ஜாலியா செகண்ட் ஹாஃப்ல வந்து கோல் போடுறது நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அவங்க டீம்ல வந்து கிரீன்வுட், இவரு அதுக்கப்புறம் இன்னொரு அந்த டிமோத்திவே இந்த மாதிரி ஒரு 3 பேர் இருக்காங்க. நல்லா ஆடிட்டு இருக்காங்க அங்க மார்சேல்ல. ஆமா. அவங்க வந்து 4 கோல் அகைன்ஸ்ட் அயாக்ஸ். ஏன்னா முக்கியமா இது சொல்லிடணும். டிசாபி தான் வந்துட்டு இப்ப நல்லா ரெவல்யூஷனலைஸ் பண்றாரு. பிஎஸ்டியை தூக்கடிச்சிருக்காங்க. அதையும் நம்ம நோட் பண்ணணும். ஒரு மாசம் முன்னாடி ஏதோ ஒரு பிளேயர வந்து பாதி ட்ரெய்னிங் இருந்து போ சொன்னாரு. அது வந்து இவரு நம்ம ராபியோ நீ வந்து வானாண்டா நீங்க ரொம்ப கலவரம் பண்றேன்னு சொல்லிட்டு அமிச்சே விட்டாரு. ஏதோ உள்ளுக்குள்ள பிரச்சனை ஆயிட்டு. சோ அது நடந்தது. பட் யா டிசர்வியோ இஸ் டூயிங் குட் ஜாப். மேனேஜர்ல நான் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது நிறைய அந்த மாதிரி மேனேஜர் இருக்க மாட்டேங்கிறாங்க. நீ என்னடா யோசிக்கிற? He went from Brighton to Marseille. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. லைக் பிரைட்டன்ல வந்து எல்லாரும் அவனை ரொம்ப பாராட்டி பேசினாங்க. லைக் ஓகே நெக்ஸ்ட் பிக் திங் அவன் தான். அவனுடைய ஃபுட்பால் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி டைம்ல அந்த மாதிரி ஒரு மேனேஜர் வந்து ஒரு அதோட பெரிய ஸ்டெப் அப்பா இருக்கிற கிளப்புக்கு தான் போகணும்னு ஆசைப்படுவாங்க ஜெனரலி. கரெக்டா? நீ அந்த லீக்லயே கூட பெரிய கிளப்புக்கு போலாம், இல்ல மத்த லீக்லயே போய் அதோட பெரிய கிளப்புக்கு போறது ஆசைப்படுவாங்க. எனக்கு அவன் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வித்தியாசமா இருந்துச்சு. எப்படா இங்க இருந்து நீ திருப்பி மார்சேய்க்கு போற அப்படின்னு சொல்லி நீ என்ன யோசிச்ச? ஆனா மார்சேலும் ஒரு நல்ல பெரிய கிளப் தான்டா. இப்போ வந்து இதான் ஸ்டோரி. வந்து நீ ஒரு மார்சேல் மாதிரி கிளப்பை வச்சுக்கிட்டு லீக் ஒன்னு டிஃபீட் வின் பண்ணிட்டேன்னு அது ஒரு எவ்வளவு பெரிய ஸ்டோரியா இருக்கும். அங்க இருந்து நீ அங்க நீ மேனேஜரியல் டேலண்ட்ஸ் ப்ரூவ் பண்ணா அதுல இருந்து அடுத்த ஸ்டெப் எல்லாம் பேல தான் கண்டிப்பா போவோம். ஸோ பிளஸ் அவரும் ரொம்ப நல்ல டெம்பர் இல்லாத மேனேஜர். எத்தனை வாட்டி எங்கேயே ரெட் கார்டு எல்லோ கார்டு வாங்கியிருக்காரு, ஓடுறாரு. அதெல்லாம் நம்ம பிரீமியர் லீக் லைட்டா செட் ஆகாதுதான். ஏன்னா ரெஃப்ரி எல்லாம் போட்டு உட்கார வச்சிருவாங்க பிஜி மோல்லாம். பட் அங்க ஐ திங்க் மார்சேல் இஸ் கரெக்ட் பிளேஸ் அவனுக்கு. that was interesting. இன்டர் 3-0 வின்னு. ஆனா அந்த வின்னுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அவன் பேர் என்ன, சென்டர் ஃபார்வர்ட் பேர் என்ன அவங்கள ஆடுறது, துராம் அப்புறமா லட்டூரா மார்டினஸ் 2 பேரும் கோல் போட்டாங்க. செம்ம லிங்க் அப் பிளேடா. கோல் விடு. எனக்கு நான் இதை இன்சாகி கடையில கூட பார்த்தது இல்லடா. அவ்வளவு லிங்க் அப் பண்றானுங்க. என்னடா அது? அந்த புது கோச் வேலை ஞாபகம் இருக்கு. அந்த வருஷம் அந்த கிளப் வேர்ல்ட் கப்ல இருந்தே புது கோச். ஏன்னா இன்சாகி அங்க போயிட்டாப்ல இல்ல. அதனால புது கோச்சுங்கிறதுனால நான் வந்து டைம் எடுக்கும், ரொம்ப நாள் ஆகும் இவங்களா பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தா செம்ம லிங்க் அப் பிளே இவங்க 2 பேர்த்துக்குள்ளாரையும். யோசிக்காம துராம் வந்து சென்டர் ஃபார்வர்டா இருந்தாலும் லெஃப்ட் விங்ல வந்து பால வாங்கி ஹோல்ட் அப் பண்ணி திரும்பி எடுத்துட்டு வந்து சப்ளை பண்றான்டா இன்னொருத்தவங்க கோல் போடுறதுக்கு. இவ்வளவுதான் பண்ணுவான் யாரும் எதிர்பார்க்கலடா. ஆனா அதான் நீ சொன்ன மாதிரி சரியான லிங்க் அப் பிளே. சாலனோக்லு வந்துட்டு அவரும் போஸ்ட்ல அடிச்சு நல்லா ஆடினாங்கடா. அவங்க டீம் என்னதான் அதான் சொல்றேன். இந்த டீம் நம்ம என்னதான் நல்லா ஆடுறாங்க சொன்னாலும் எங்க பாட்டில் பண்ணுமோ அங்க கரெக்டா போய் பாட்டில் பண்ணிடுவாங்க. அதனால இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஏமாத்தர கூடாது பேசிக்கலி. யோசிச்சு பாத்தீங்கன்னா செரியால இருந்து சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் தான். இவங்க தான் 2 தடவை போயிருக்காங்க. அவ்வளவுதான் ஹைப் பண்ணாத. இந்த மாதிரி வந்து பொருசியா டார்ட்மண்ட் முன்னாடி இருந்தாங்க. அவங்கள ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொரு காமெடியா நாங்க வரணுமேன்னு சொல்லி இன்டர் வந்திருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ஃபைனல்ஸ்ல 5 கோல்ஸ் நீ வாங்குறனா அதுக்கு மேல ஒன்னும் அசிங்கம் கிடையாது. சோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீ உடனே வந்து எனக்கு லைக் நீ எல்லாம் ஆர்சனல் ஃபேன் நீ எல்லாம் சொல்றேன்ட்டு உண்மையா தான் பேசுறேன். உண்மையிலே வந்து சீரியஸ் கண்டெண்டர் அவங்க எந்த ஃபைனல்ஸுமே போலன்றதான் என்னோட கருத்து. நீ அந்த சிட்டி கேமே சேர்த்து சொல்ற? சிட்டி கேமே சொல்றேன். சிட்டி கேம் அப்புறம் போனாடி பிஎஸ்ஜி. இன்ட்ரெஸ்டிங். பட் ஐ மீன் புது கோச்சை பார்க்கலாம். 3-0 வின் அகைன்ஸ்ட் ஸ்லாவியா பிராகா. செல்சி ஹேட்ரிக். நாங்க ரெட் கார்டு வாங்காம கேம முடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவ் பெட்ரோ தேவையில்லாம அதெல்லாம் முக்கியமே இல்ல. ரிட்டர்ன் ஆஃப் தி ஸ்பெஷல் ஒன் டு ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ். அதுதான் வந்து இந்த ஹெட்லைனே இந்த கேமுக்கு. என்ன ஸ்பெஷல் ஒண்ணுமே பண்ணடி கேம் பாத்தியா? நான் பாக்கல. அதுதான் நானும் சொல்றேன்டா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 டீமே ஒண்ணுமே பண்ணலடா. என்னடா இது? அவனுங்க என்னன்னா ஈஸியா அட்டாக் பண்றானுங்க, இவனுங்க என்னன்னா மறுபடியும் ஈஸியா இந்த சைடு அட்டாக் பண்றானுங்க. டிஃபென்ஸே பண்ண தெரியல பென்ஃபிகாக்கு. செல்சி சொல்லவே வேணாம். இன்னொரு கேள்வி, பில்லியன்ஸ்ல ஸ்பெண்ட் பண்றாங்க. ஓகேயா? அந்த ஃபார்வர்ட் 3 பார்த்தா எங்கடா நீங்க வாங்குற ஸ்டார் பிளேயர்ஸ் இருப்பீங்க? எவனுமே பேரு தெரியல. அவங்க ஃபேன்ஸே கேக்குறாங்க. அவங்க ஃபேன்ஸே கேக்குறாங்க நம்மள விடு. ஏன்டா பில்லியன்ஸ் பவுண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிற ஃபார்வர்ட் லைனாடா இது? டேய்
என்னடா இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே கேக்குறாங்க. எங்கடா போனீங்க எல்லாருமே, ஒருத்தவனையும் காணோம். திரும்பி பார்த்தா டிஃபென்ஸ்லயே அப்படித்தான் இருக்குடா, எங்கடா எல்லாரும் போனீங்க, ஒன்னையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அநியாயத்துக்கு இருக்குது இந்த டீம். ரெட் கார்டு வாங்காம கேம முடிக்க மாட்டோம் அப்படின்ட்டு இருந்தானுங்க. சொல்லப்போனா அந்த ஓன் கோல் அது வந்து நினைச்சேன், அந்த கோல் மட்டும் தான் நான் பார்த்தேன். ஆனா செல்சி ஃபேன்ஸே சொன்னாங்க, இந்த கோலை தவிர நாங்களும் ஒண்ணும் பண்ண மாதிரியே தெரியலையே கேம்ல. அந்த ஒரு ஓன் கோல் தான் கடைசியில கர்னாச்சோ கொடுத்துட்டாங்களா மட்டும் அசிஸ்ட். யுஎஃப்ஏவே கன்ஃபார்ம் பண்ணி கர்னாச்சோ கொடுத்துட்டாங்களாம். அவங்க அந்த விஷயத்துல சந்தோஷப்படுவாங்க. பட் நிறையடா இது எனக்கு தெரிஞ்சு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் பெருசா இல்ல இந்த ஸ்குவாட்ல. ஏன்னா டிஃபென்சிவா பன்ஃபிகாக்கு ஒரு டி மரியா மறுபடியும் இந்த டீம்ல இருந்தா ஏதாச்சும் ஒன்று பண்ணிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டா வந்துட்டு ஹோசே வந்திருக்கப்ப அவர் இருந்தா நல்லா ஒரு பழைய ரியல் மேட்ரிட்ல இருந்த ஒரு கனெக்ஷன் வந்திருக்கும் மறுபடியும். பட் அவர் கிளம்பிட்டாரு. பட் அவருக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டா செட் ஆச்சுன்னா பென்ஃபிகா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இந்த கேம்ல ரெண்டு பேருமே ஒரே குவாலிட்டி தான். எனக்கு கேட்டேன்னா ஒன்னும் பெருசாலாம் சூப்பரா இந்த டீம் ஆடிச்சு இது இந்த விஷயத்துல எல்லாம் என்னால சொல்ல முடியாது. கலட்டாசராய் 1 வாங்க இதுக்குதான் வெயிட்டிங் வரவேற்கிறோம் அப்படின்னு வந்து வரவேற்றாங்களா? கலாட்டாசராய் கொழுந்து அந்த அட்மாஸ்பியர்ல போய் நின்றாலே நீ கொந்தளி கொண்டா. அதுக்கப்புறமா அதெல்லாம் விடு. ஆனா இந்த விஷயம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். ஜஸ்ட் மிஸ்ல ஸ்டார்டிங்ல இருந்தே தப்பிச்சுக்கிட்டு இருந்தீங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சிக்கிறீங்கன்னு நினைச்சேன். கரெக்டா 2 வீக் பேக் டு பேக். ஆனா உங்க மேனேஜருக்கு தில்ரா, இவ்வளவு பெரிய மேட்ச் அவே போய் ஆடுறோம், அப்பயும் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன் அது இதுன்னு மோஸ்தாலாவை பெஞ்ச் பண்ண வேண்டியது, ஈசாக்கு பெஞ்ச் பண்ண வேண்டியது, இன்னும் என்ன நடந்தது? தெரியலடா உண்மையாவே. ஏன்னா போன வருஷம் டாப்ல முடிச்சோமா, முடிச்சு பிஎஸ்சி கிடைச்சாங்களா, என் மேனேஜருக்கு வந்து வயரை மாறிடுச்சாரு இருக்கு பிரெயின்ல. என்னன்ட்டாரு, போன வருஷம் நாங்க அப்படி ஆடியுமே டாப்ல முடிச்சு எங்களுக்கு பிஎஸ்சி தான் வந்துச்சு, அதனால இந்த தடவை நான் டிஃபரெண்ட் ரூட் எடுக்க போறேன் அப்படின்னாரு. இவ்வளவு டிஃபரெண்டா எடுப்பாரு நாங்களும் யோசிக்கலடா. அங்க ரெண்டாவது கேம் அது இதுல குரூப் ஸ்டேஜஸ்ல அங்க போய் அவங்க 2 பேர்த்தையும் உட்கார வச்சு அதாவது கிறிஸ்டல் பேலஸ் கேம் கம்பேர் பண்ண நல்லா தாண்டா ஆடணும். கிறிஸ்டல் பேலஸ் ரொம்ப மோசம். இந்த கேம் ஓகே, சான்ஸ் எல்லாம் கிரியேட் தான் பண்ணோம், வேர்ட்ஸ் எல்லாம் சூப்பரா ஆடினா இந்த கேம்ல. ஆப்வியஸ்லி கோல் அசிஸ்ட் வரல. நீங்க எப்படி இருந்தாலும் கோல் அசிஸ்ட் வச்சு மட்டும் தான் பாப்பீங்க. ஆப்வியஸ்லி கோல் அசிஸ்ட் வரல. பட் ஸ்டில் அவன் செம்மையா தான் விளையாண்டான். ஆனா அவனை சுத்தி இருந்த எவனுமே ஆடல. அவனை போட்ட பாஸ் எல்லாத்தையுமே போய் மிஸ் பண்ணிட்டு தான் வந்தானுங்க இந்த ஆஃப் இந்த கேம் ஃபுல்லாவே. பட் ஐ திங்க் கலாட்டாசரை டிசர்வ்ட் இட். அவங்க வந்து அட்டலாண்டா எங்களுக்கு பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அந்த குவார்டர் ஃபைனல் வெளியே அமிச்சாங்களா அட்லாண்டா யூரோப்பா லீக்ல, அதே டாக்டிக்ஸ் எம்ப்ளாய் பண்ணானுங்க. ஃபுல்லா எங்களை பிரஸ் பண்ணானுங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னாடி இருந்து பால் எப்படி முன்னாடி கொண்டு போறன்னு தெரியல. ஆனா அந்த பெனல்டி ரொம்ப சாஃப்டா இது. திரும்பி அவன் வந்து பால் கால் டு கால் கூட இல்ல, திரும்பி கைய வச்சதுக்கெல்லாம் பெனல்டி கொடுத்தா என்னடா பண்றது? அதுவார எப்படி நடந்தது பாத்தல. நீங்க அங்க ஒரு ஷாட் கார்னர்ல மிஸ் பண்ணதுல இருந்து எடுத்துட்டு போயிட்டு அங்க எதுக்கு அவன் கை வைக்கணும்னே தேவையில்ல. ஆனா சரியான கட் பண்ணா. இவன் எதுக்கு கையை நீட்டினானே தெரியல. அது மிஸ்டேக் தான். பட் கண்டிப்பா பெனால்டி தான். பட் இதுல தான் 2 விஷயம் சொல்லணும். ஒண்ணு வந்து போன வாட்டி உங்களை தூக்குறதுக்கு எங்களோட பொருள் என்கேதியாவை அமுச்சு விட்டோம். இந்த வாட்டி உங்களை தூக்க எங்களோட பொருள் டொரேராவை அமுச்சு விட்டுருக்கோம். கலாட்டாசராய்க்கு ஆக மொத்தம் எங்க ஆட்கள் எல்லா இடத்துலயும் உங்களை அட்டாக் பண்ணுவாங்கடா, லிவர்பூல்னா மட்டும். அதுதான்டா எனக்கு ரொம்ப கவலைக்கரமா இருந்துச்சு. ஒரு வாஸ்ட் டொரேரா, ஒரு வாஸ்ட் குண்டோகன், அப்புறம் வேற யாரு, எல்லாம் வாஸ்ட் பிளேயரா இருக்காங்களா அந்த டீம்ல. அந்த டீம் கூடயே எங்கனால ஒண்ணுமே பண்ண முடியலடா. அநியாயத்துக்கு ஆக்சுவலா வந்துட்டு பெக்கர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அகைன் அது சொல்லணும். அது ஏன்னா வந்து மறுபடியும் ஓஸ்மேன் வந்து பால வின் பண்ணி வந்து 1-on-1ல போய் ஸ்ட்ரெயிட் அடிச்சிட்டாரு. இல்லைன்னா அதுவுமே 2வது கோல் வந்திருக்கும். அதுக்கப்புறமா முக்கியமான இன்சிடென்ட் வந்துட்டு ஆலிசன் இஸ் இன்ஜோர்ட். இப்ப செகண்ட் ஹாஃப்ல இன்ஜோர் ஆனாரு. மாமாடாஷ்விலி உங்களோட புது சைனிங் தான் வந்தார். இப்போ வந்து நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, கேலையர் வித்தது வந்துட்டு ஒரு தப்பா, இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுங்களா? ஆலிசன் கன்ஃபார்மா ஒரு 10 கேம்ஸ் மிஸ் பண்ணுவார் ஒரு சீசன்றது தெரியும் இன்ஜுரிஸ்ல. சோ கேலையர் வித்தது வந்துட்டு உங்களுக்கு பரவாயில்லையா, இல்லனா இவர் பாத்துப்பாரா புது கீப்பர்? புது கீப்பர் அதுதான் வாங்கியிருக்கோம். எப்படி இருந்தாலும் அடுத்த 2 மாசம் படுப்பான்னு எங்களுக்கு தெரியும். அதுல ஒண்ணு எங்களுக்கு ஒண்ணு புதுசு இல்ல. அதுவும் கரெக்டா அக்டோபர் நவம்பர் தான் 2 மாசம் எல்லா சீசனுமே படுப்பான் அவன். அதுல ஒன்னும் டவுட்டே கிடையாது. ஹி இஸ் த மோஸ்ட் கீப்பர் தட்ஸ் பீன் சப்ஸ்டிடியூட்டட் இது வரைக்கும். லைக் வேர்ல்டு ஃபுட்பால்லயே மோஸ்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ண ஒரே கீப்பர் ஆலிசன் தான். எப்படி அநியாயமா இருக்கு பாத்தியா? எவ்ரி சீசன் 2 இப்போ அவுட், 10 வீக்ஸ் அவுட்ட்டாங்க. அட்லீஸ்ட் 10 வீக்ஸ் அவுட், மறுபடியும் ஹாம்ஸ்ட்ரிங் புல் பண்ணிட்டான் அப்படின்னு. எப்படித்தான் அவனுக்கு மட்டும் அது நடக்கும்னே தெரியல. அநியாயத்துக்கு ஹாம்ஸ்ட்ரிங் புல் பண்ணிட்டு இருக்கான். பட் மாமடாஷ்விலி இஸ் மோர் தென் கேப்பபிள் கீப்பர். போன வருஷம் வெலன்சியாக்கு மெயின் கீப்பரா இருந்தான்.
போன வருஷமே சைன் பண்ணிட்டு அவனை லோன்ல தான் அனுப்பிச்சிருந்தாங்க வேலன்சியாக்கு. சோ அதனால இஸ் மோர் தென் கேப்பபிள் சரி கீப்பர். அதையெல்லாம் வந்து ஐயோ ஆலிசன் இல்ல அதனால நாங்க வந்து இது பண்ணிட்டோங்களா நாங்க தப்பே பரவாயில்ல. சொல்ல பதிவு முடியாது. பண்ணிட்டேன். இதுதான் எனக்கு வேணும். வாயாலே பதிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இஸ் a நடந்ததெல்லாம் more than இருக்கக்கூடாது. 30 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கோம்டா. இஸ் a more than capable first choice keeperடா அவன். நெக்ஸ்ட் கண்டிப்பா அவன் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா வருவான் எங்களுக்கு. கெலகரை ஏன் வித்தோம்னா இத்தனை வருஷமா கெலகரை வித்துட்டு அவனுக்கு வச்சுட்டு நாங்க சான்ஸே கொடுக்கல. அவன் வந்து போன வருஷமே சொன்னான் சரி நான் இன்னொரு வருஷம் இருக்கேன். பட் அதுக்கு மேல நான் போய் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கணும். நான் எத்தனை நாள் செகண்ட் சாய்ஸாவே இருக்குதுங்கிறதெல்லாம் போட்டான். விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். அதனால தான் அவங்களுக்கு நாங்க ரொம்ப கம்மியா தான் பணம் வாங்கினோம். 10 மில்லியனோ 12 மில்லியன் தான் வாங்கினோம். அவனுக்கு ஈஸியா நாங்க ஒரு 35 மில்லியன் 30 மில்லியன் ஆச்சு ஈஸியா வாங்கிருக்கலாம். அவன் கேப்பபிள் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். வித்தீங்க. அந்த கேப்பபிள் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவன். சோ அதெல்லாம் கிடையாது. மாமடாஷ்வலி should be a capable keeper to replace ஆலிசன். நாங்க சும்மா ஆலிசன் இல்ல அதனால மாமடாஷ்வலி இருக்கா அதனால நாங்க தோத்துட்டோம்ல அதெல்லாம் சாக்கு சொல்றது. அதெல்லாம் சொல்லவே முடியாது. அண்ட் மாமடாஷ்வலி நீ ஏதாவது நியாயமெல்லாம் பேச மாட்டியே. இதெல்லாம் அதிசயமா இருக்கு கேக்குறது. லிவர்பூல் ஃபேன்ஸ்னாலே நியாயம் மட்டும் தான்டா பேசுவோம். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? ஆமா. பட் நம்ம அதுதான் நெக்ஸ்ட் இப்போ வந்து கலாட்டாசராய் போவோம். வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். அதையும் நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ணோம். ஏன்னா ம். அவ்வளவு ஈஸி இல்ல. அவங்க அந்த டீம்ல வந்துட்டு நிறைய மெயின் பிளேயர்ஸா ஆடல. மெயின் பிளேயர்ஸ் இல்ல, அவங்க இருக்கிறது எல்லாமே வயசான பிளேயர்ஸ் தான். அப்படி இருந்தாலுமே இல்ல நல்லா இருந்தாலுமேடா 25th மினிட்ல கோல் போட்டாங்கடா. 65 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டாங்க எங்களை எதுவுமே பண்ண விடாம. பெரிய விஷயம் தான். அதுதான் Which is a கண்டிப்பா big அப்ரிஷியேட் feat. பண்ணி ஆகணும். நல்ல Exactly. பெர்ஃபார்மன்ஸ். கேன் 3 2 4 17 What's happening? He's flying. மினிமம் 2 கோல்ஸ் கன்ஃபார்ம்லானா அது மட்டும் கன்ஃபார்ம். நம்ம முன்னாடி சொன்னோம் கேனானா கோல் கன்ஃபார்ம்னு. இப்ப அப்படியே மாறி கேனானா 2 கோல் கன்ஃபார்ம் போயிடுச்சு. அங்கேயும் வந்துட்டு என்னடா அவனுக்கு தடுத்து நிறுத்த வழியே இல்ல. அது மட்டும் இல்லாம நிக்கோலாஸ் ஜாக்சனும் ஒரு கோலை போட்டிருக்காரு. கோல் அசிஸ்ட். அவர் பண்ண கூத்து விடு. ஒரு கோல் போட்டு ஒரு 2 வுட் ஒர்க், அதுக்கப்புறமா ஒரு கோல் வந்து நேரா கீப்பர் அடிச்சதுல ஒலிசா ஒரு கோல் போட்டாரு. பரவாயில்ல பையன் மாறல, அப்படியேதான் இருக்கிறாரு. ஆனா வந்து கோல் வந்துருதுன்னு மட்டும் தான் இருக்குது. ஆமா. ஓவரால் 64 கோல்ஸ் அமண்டா கேன். He needs 27 goals in 3 months to equal Messi. அப்பா பட் ஆக்சுவலா இது ஒன் ஆஃப் த ஆல்ரெடி ரொம்ப ஏர்லி சொல்றதுக்கு. பட் இது வந்து ஒரு பேலண்டர் ரன் தான் இது கண்டிப்பா. ஏன்னா எவ்ரி கேம் 2 கோல் போடுறதுன்னா வேற லெவல்ல போயிருக்கு. 17 கோல் அசிஸ்ட்ஸ் in 9 games இது வரைக்கும் இந்த சீசன்ல. ஆமா எக்ஸாக்ட்லி 9 கேம்ஸ்ல இவ்வளவு பண்ணிருக்காரு. இன்னும் நான் எக்ஸைட்டட் இந்த சீசன் என்ன நடக்க போகுதுன்ட்டு. பயன் வந்து 9 கேமும் வின்ரா. ஆல் காம்படிஷன்ஸ் 9 games they played 9 games win. சரியான பெர்ஃபார்மன்ஸ். அதான் நம்ம சொன்ன மாதிரி எல்லா எபிசோட்லயும் தான் சொல்லிட்டு இருக்கோம். பட் அவங்களோட விங்கர்ஸும் சரி அட்டாக்கர்ஸும் சரி எல்லாருமே நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க கமெண்ட் என்ன போட்டீங்கன்றதையும் பாக்குறோம் நாங்க. அவங்க டிஃபென்ஸ் இன்னும் வீக் தான். அது வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு டீம் வந்துச்சுன்னா பாயன் வந்து அடி வாங்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதையும் நம்ம பார்ப்போம். பட் அன்டில் தென் இப்போதைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. குறையல இந்த டீம்ல. ஆமா. பயன் ஃபேன் ஒருத்தர் தான் போட்டிருந்தாரு ப்ரோ எவனாச்சும் இன்ஜர் ஆயிட்டானா முடிஞ்சு போச்சு எங்க டீம். டிஃபென்ஸ்ல எவனுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது அட்லீஸ்ட் ஃபார் நவ் யூ ஆர் ப்ளோயிங் அவே டீம்ஸ். அப்படிதான் இருக்கு. செல்சி ஃபர்ஸ்ட்ல கேம் 3-1 விக்டரி, இப்ப 5-1 விக்டரி. they are just blowing away the opposition இப்போதைக்கு. போடோ கிளிம்ட் 2 டாட்டனம் 2 அந்த 2 கோலி போடோ கிளிம்ட்ல போட்ட ஆளு ரெண்டுமே சம கோல். இது 2 கோலும் பயங்கரமான கோல்ஸ். 2 கோலுமே அதுல என்னாச்சுன்னா அது வந்து நார்வேல இருக்கான் அந்த கிளப் போடோ கிளிம்ட். ஓகேவா? அவங்க வந்து ஆர்டிபிஷியல் டர்ஃப் யூஸ் பண்றாங்க பிட்ச். சரி இது ஒரு காரணம் அப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பல பேர். இது ஆர்டிபிஷியல் பிட்ச்ல வந்து விளையாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அந்த பேர் வந்து யான்ஸ் பெட்டர் ஹாக் அந்த பிளேயரு. 2 கோலுமே அவன் தான் போட்டான். ஃபர்ஸ்ட் கோல் வந்துட்டு ஜஸ்ட் பாக்ஸுக்குள்ள வந்து பயங்கரமான சிப்பு ஃபார் போஸ்ட் கார்னருக்கு டாப் கார்னர். செகண்ட் இவனை பெட்ரோ போரோ மடக்கி வீக் ஃபுட் லெஃப்ட் ஃபுட் ஃபினிஷ் புல்லட் பாட்டம் கார்னர். செம்ம கோல் ரெண்டுமே. இவ்வளவு நடக்குது. XS7 அப்படின்னு ஒரு புது சாம்சங் மாடல் ஒண்ணு வாங்கினாங்க. என்ன ஆனாரு ஒரு ஆளையே காணுமே. விளையாடலடா இந்த கேம்ல. ஏன் விளையாடலன்னு தெரியல. நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். சப்ஸ்டியூட்டா தான் வந்திருக்கான் உள்ள. அது 2-0 லீடு. பெனல்டி மிஸ் வேற போடோ கிளிம்ட். பெனல்டி மிஸ் பண்ணிருக்காங்க. ஆமா. அதுக்கப்புறம் ஒரு செட் பீஸ்ல வந்து மிக்கி வேண்டவன் ஈக்குவலைஸ் பண்ணா செகண்ட் கோல் வந்து கிராஸ் கோல் கீப்பர் வந்து சொந்த பிளேயர் மேலே அடிச்சு விட்டுருவோம். அது உள்ள போயிடும். சோ அதனால 2-2 கேம் முடிஞ்சது. 89th மினிட் தான் வந்து 2-2 கேம் ஆச்சு. வெரி குட் ரிசல்ட். போடோ கிளிம்ட்க்கு ஒரு டிரா. டாட்னமுக்கு வந்து இன்னுமே ஐ திங்க் they are trying to find the form நினைக்கிறேன். ஐ மீன் they're not very convincing இன்னும். ஆமா டெஃபினட்டா டாட்னம் வந்து இப்பதானே கம் பேக் டு சாம்பியன்ஸ் லீக். கொஞ்சம் நாட்கள் ஆயிருச்சு. பட் வரட்டும். இப்போதைக்கு ஒரு குட் ஸ்டார்ட் தான். போன கேம் ஜெயிச்சாங்க நினைக்கிறேன். இந்த கேம் ஒரு டிரா. சோ அப்படியே எல்லா கேமும் ஜெயிக்க முடியாது. பட் இந்த கேம் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கணும் தான் போடோ கிளிம்ட். ஆனா
நீ சொன்ன மாதிரி மேபி அவங்களுக்கு அது ஒரு காரணமா இருந்திருக்கலாம். டர்ஃப்ல ம். ஆடுறது அவங்களுக்கு ம். பழக்கமாயிட்டு இருக்குது வந்து நார்மல் கிராஸ்ல ஆடுறது. இதே போடோ கிளிம்ட்ட போன வருஷம் யூரோப்பா லீக்ல ஆடினாங்களா அவங்க? நானும் அதை யோசிச்சுட்டு இருந்தாங்க வந்து யூரோப்பாவா சாம்பியன்ஸ் லீகான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. பட் இந்த ம். டீம் வந்து ரெகுலரா இருக்குது யூரோப்பியன் ஃபுட்பால். ஏன்னா இந்த எவ்ரி இயர் நம்ம இந்த பேரை மட்டும் கேள்விப்படுறோம். சோ ம். அவங்க வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இருக்கிறாங்க யூரோப்பியன் ஆமா. ஃபுட்பால்ல. அத்லெட்டிகோ மெட்ரிட் 5-1 வின்னு போட்டு புரட்டிட்டாங்க. பிராங்க்ஃபர்ட் போன ஆனா வாரம் 5 கோல் கம்மியா சொல்லியிருந்தோம்ல. போட மாட்டாங்க போலயே. இது ஒரு அத்லெட்டிகோ கிளப் மாட்டுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன்டா. நான் ஒத்துக்க அதான்டா. மாட்டேன்டா. என்னமோ ஆயிடுச்சுடா அந்த டீமுக்கு. என்னன்னே தெரியல 5 கோல். அது யார் கூட? போன வாரம் பிராங்க்ஃபர்ட் 5 கோல் போட்டாங்கல்ல அவங்களோட. இந்த வாரம் இவங்க வந்து 5 கோல் போட்டிருக்காங்க. என்ன இத்தனை கோல் போடுறாங்கன்னு தெரியல. என்னால ஒத்துக்க முடியாதுடா. மேனேஜரை மாத்திட்டாங்க சீக்கிரட்டா. இது வேற ஏதோ மேனேஜர் தான் என்ன சொல்றது மேல இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாரு டியேகோ சிமியோனி டீம்ன்றத நான் மறுக்கிறேன்டா. பாரு 4வது நிமிஷமே ஆரம்பிச்சிருக்காங்க. லீலாமெண்ட், ராஸ்படோரி, லீலாமெண்ட், கிரீஸ்மேன் 1, யூலியன் ஆல்வரஸ் 1, சிமியோனே 1 எல்லாரும் விளையாட்டுக்கு போட்டிருக்காங்க இந்த கேம்ல. 5-1 வின் அட் ஹோம் அவங்களுக்கு. கேரபேக் 2 கேம்ஸ் வின் அவங்க. இது வரைக்கும் ஆடின 2 ஆப்போனன்ட் கூடயும். இன்னைக்கு வந்து கோப்பன்ஹாகன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து யாரோ கூட விளையாண்டாங்க. அவங்க 2 அவுட் ஆஃப் 2. தேர் இஸ் a ஹை பொட்டன்ஷியல். இன்னும் எவ்வளவு 6 கேம் இருக்கா? 6 கேம்ல அவங்க அப்படி இப்படின்னு பண்ணி ஏதோ ஒரு 2 வின் எடுத்துட்டா கூட ஹை சான்ஸ் டு ஃபினிஷ் இந்த டாப் 24 டாப் 24ல ஃபினிஷ் பண்ற நல்ல சான்ஸ் இருக்கு. பாப்போம். பட் நியூகாஸ்ல் 4 கோல். நியூகாஸ்ல் 4 கோல். நியூகாஸ்ல வந்துட்டு போன வாட்டி நான் எங்கள்ட்ட தோத்து போனதுல ஒரு வெறுப்புல ஆடி இருப்பாங்க போல. ஓல்ட் மாடி வந்து ஒரு கோலு, ஆந்தனி காலன் 2 பெனால்டி. அவங்க ஒரு மச் நீடட்ரா. ஏன்னா வந்துட்டு அவங்களும் இந்த மாதிரி கேம் ஜெயிச்சாதான் சாம்பியன்ஸ் லீக்ல மேல போக முடியும். ரொம்ப வருஷத்துக்கு வச்சு இவங்க வராங்க. சோ ஐ ஃபீல் இம்பார்ட்டன்ட் வின்ஸ். எவ்ரி வின் அவங்க எடுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவே வின் வேற நினைக்கிறேன் அது. ஆமா. சோ 4-0 அவே வின். எனக்கு இன்னும் விசா இன்ஜரி இருந்து வரவே இல்ல. விசா இன்னுமே இன்ஜர்டு. விசா வரல எனக்கு. ஆமா, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இலாங்கா வந்து அந்த டீம்ல நல்லா செட் ஆயிடுச்சு. டக்குன்னு வந்த உடனே செட் ஆயிட்டாரு. பட் வோல்ட் மாடியும் நல்லா ஆடுறாரு. அவரும் என்ன நம்ம ஈசாக் போன அப்புறமா வந்துட்டு யார் அந்த ரோல் எடுப்பாங்க? ஏன்னா வந்து ஒரு கஷ்டமான ரோல் தான் அது. ஆனா நல்லா ஈஸியா செட்டில் ஆயிட்டாரு டக்குன்னு. ஏன்னா முன்னாடி அவ்வளவு பெரிய ரெக்கார்டும் கிடையாது. ஏன்னா ஆடின ஜெர்மன் லீக்லயும் பெருசாலாம் கோல் போட்டது இல்ல. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பொட்டன்ஷியலா தான் சைன் பண்ணாங்க. பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருங்க. ஈசாக் தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அவன வாங்கின ரிப்ளேஸ்மென்ட் கூட பெர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு. மான்செஸ்டர் சிட்டி 2 மானகோ 2. வா இந்த கேமுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு கேரி ஜாப்னே சொல்லலாம்டா. எல்லா சிட்டி ஃபேன்ஸுமே என்ன வருத்தப்படுறாங்கன்னா ஹாலண்ட் வந்து வேற லெவல் ஆடிட்டு இருக்கான். டவுட்டே இல்லை. என்ன கோல்லாம் பயங்கரம். ஆனா என்ன பிரச்சனைனா மத்தவங்க யாருமே கோல் போட மாட்டேங்கிறாங்க. ஓகே, எவனுங்க அடிக்க மாட்டேங்கிறானுங்க. அடிச்சாலும் வெளில போகுது வேற விஷயம். அவனுங்களுக்கு தான் கோல் போட வரல. பால அட்லீஸ்ட் ஹாலண்டுக்கு பாஸ் பண்ணுங்கன்னா அதுவுமே அவனை சப்ளை வர மாட்டேங்குதுடா. கடைசியில எல்லாம் குவார்டியோர் எடுத்துட்டு போறான். அவன் எதுக்கு அடிச்சானே தெரியல. பக்கத்துல ஆள் ஓப்பன் ஆனா அவனா டென்ஷன்ல கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா பாஸ் பண்ண மாட்டேங்கிறேன்னு. எல்லாரும் சொல்றாங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஆலண்ட் கடுப்பாரா நீங்க பாஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்ட்டு. பட் டெப்ராய்னா கொடுத்த அவனுக்கு சப்ளை மாதிரி இப்ப யாருமே அடிக்க மாட்டாங்க கோல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, லெஃப்ட் விங் ரைட் விங் எவனா இருந்தாலும் அடிக்க மாட்டீங்க. ஆலண்ட் தான் கோல் அடிப்பான். அவனுக்கு பால் கொடுக்காம என்னடா பண்றீங்கன்னு தான் சிட்டி ஃபேன்ஸே கதறாங்க. பாவம் அவன் தனியா அந்த 2 ஃபினிஷுமே பயங்கரம் இல்ல. ஒன்னு வந்து காலை எங்கேயோ தூக்கி ஃபினிஷ் ஒரு மாதிரி சரியான டச். அதெல்லாம் செகண்ட்லாம் ரொனால்டோ மாதிரி எல்லா ஹைட்ல குச்சி பிளேஸ் பண்றான் கரெக்டா. அநியாயம். அது வந்து ஐ திங்க் அவங்களோட ஃபர்ஸ்ட் கோலும் செம ஃபினிஷ் டாப் கார்னர் ஸ்கிரீமர். அது அந்த டிஸ்டன்ஸ்ல நீ பீட் பண்றனா பெரிய ஆள்தான் காட்டுல. அது வந்து முடிஞ்சு இந்த கேம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஃபோர்டன் வந்து நிறைய போஸ்ட் அடிச்சா ரொம்ப அன்லக்கி. ரெயின்டர்ஸ் அடிச்சாரு. ரெயின்டர்ஸ் வந்து போஸ்ட் அடிச்சாரு. ஓகே. அதான் அவங்க சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. நான் இல்லன்னு சொல்லல. பட் ஐ ஃபீல் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். நிறைய சான்ஸ் கன்வெர்ட் பண்ணிருக்கணும். மேட்ச் முடிச்சுட்டு போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்ல ஹாலண்ட் இன்டர்வியூல கேக்குறாங்க மேன் ஆஃப் த மேட்ச் அவுட் தான். என்னன்னா ஐ எம் ஸ்டில் ஆங்கிரி. ஏன்னா நாங்க ஜெயிச்சிருக்கணும். 2 கோல் போட்டது மேன் ஆஃப் த மேட்ச்லாம் மேட்டர் இல்ல. எனக்கு டீம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்பிரிட்ல தான் இருக்காரு. ஸோ அவர் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஹாலண்டா இருக்காரு. நல்லா வெறியாவளா ஆடுறேன்னு. பட் அந்த மத்த டீம் கண்டிப்பா ஸ்டெப் அப் பண்ணணும்டா. பெர்னார்டோ சில்வா எல்லாம் கேக்குறாங்க. அவர் ஆஸ் யூஷுவல் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எரிக் டியர் வந்து ஆக்டிங் தான் பண்ணாரு இந்த பெனால்டி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி. தேவையில்லாத இந்த பேச்செல்லாம் தேவையா? போய் பெர்ஃபார்ம் பண்ற இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுங்க. டியர் அது பெனால்டி தான் வாங்கி அவருமே வந்து நான் இதே தானே போன வாரம் லாலிகால உங்கள்கிட்ட சொன்னேன். இதே தானே சொன்னேன். அத்லெட்டிகோ மெட்ரிட் அந்த பெனல்டி கன்சீட் பண்ணிருக்க கூடாதுடா. ஏன்னா இவன் ஹை ஃபுட் பண்ணது, ஆடா கூலர் பண்ணது, பால ஃபுல்லா எடுத்தான். அதே வீக்கெண்ட்ல நடந்தது இப்ப இங்க நடந்துச்சா? நான் போன வாரமா சொன்னேன் இதெல்லாம் பெனல்டி கொடுக்க கூடாதுன்ட்டு.
இங்க அதேதான் நடந்துச்சு. அவனும் கால் எடுக்கிறதுக்கு பால் ஆமா. அவன் தான் எடுத்தான். ஏன்னா அவன் ஃபுட்டே இங்க வரைக்கும் இருக்குதுடா. இவன் லைக் பெண்ட் ஓவரா பண்ணல. நின்னுட்டு இருக்காரு. சோ அவ்ளோ ஹைட்னா ஹை பூட் தான் அது. தெரியல. இது ம். லாஸ்ட் மினிட்ல வேற ஜெயிச்சு அவரே தான் பெனால்டி வேற எரிக் கியர்லாம். அதுவும் ம். ஃபர்ஸ்ட் பெனால்டி இன் அவன் அண்டர் பிரஸ் மேட்ச்ல போஸ்ட் மேட்ச்ல அவன் சொன்னான். நான் ஹாரி கேன ரொம்ப க்ளோஸ்ல பாத்துக்கிட்டே இருந்தனால நான் வந்துட்டு அவன்கிட்ட இருந்து ட்ரிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். அதனால தான் நானே கோல் போட்டேன் பெனல்ட்டிய அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ 2-2 கண்டிப்பா அவங்க வந்து 2 பாயிண்ட்ஸ் த்ரோன் அவே தான் சிட்டிக்கு. எவ்வளோ 88th மினிட்ல என்னமோ பெனல்ட்டி அவங்களுக்கு. ஸோ கண்டிப்பா அது 2 அவங்க த்ரோன் அட்டாக் எப்படி ஸ்டார்ட் அவுட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் ஹாலண்ட் நம்பியே எவ்வளவு நாள் தான் போவோம். அவனும் பாவம் தான். அவன் இன்சேன் நம்பர்ஸ்டா அது. ஐயோ. உனக்கு பிடிச்ச கிளப் 4 கோல் போட்டிருக்காங்க. எனக்கு பிடிச்ச கிளப் யார் இருக்கானுங்க 4 கோல் போடுறது? டாட்மண்ட் 4 கோல். அத்லெட்டிக் கிளப் கூட வந்து 4 கோல். ஆக்சுவலா நல்லதா ஆக்சுவலா எப்படின்னா டாட்மெண்ட் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தவிச்சிட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நல்ல அடேயமி நல்ல பெர்ஃபார்மன்ஸ போட்டாரு. அதுக்கப்புறமா இவர் நம்ம சபிச்சர் தான். அது சரியான ஃபன் கோல் அது. எங்கிருந்தோ அடிச்சுட்டு குரேசி மேல டிஃப்ளெக்ட் ஆகி உள்ள போயிடுச்சு. பட் அதான் அவங்க அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பிராண்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்புறம் கொஞ்சம் டிஃபரெண்டா டீம் ஆட ஆரம்பிச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே ஆனாங்க. பிராண்ட் வந்த அப்புறமா நல்லா எனக்கு அந்த கேள்வி இருந்துச்சுடா. நம்ம வந்து பிராண்ட பத்தி ஒரு ஐ திங்க் 6 months முன்னாடி இதே மாதிரி ஏதோ ஒரு எபிசோட சொல்ல ஞாபகம் இருக்கு. பிராண்ட் வந்த உடனே கேம் மாறுச்சுன்னு. ஆனா பிராண்ட் எப்பவும் சப்ஸ்டிட்யூட்டா தான் வரான். தெரியல. மேபி அவன் இன்ஜுரி ப்ரோன்றதுனால ஃபுல் கேம் ஆட விட மாட்டறாங்களா என்னமோ தெரியல. ஐ திங்க் நீங்க நம்ம போன வீக் சொல்லிருந்தோம்ல ஃபுல் கேம் ஆட மாட்டேங்கிறாருன்னு தெரியல. 4 wins and 1 draw லீக்லன்னு பிஹைண்ட் பயர்ன் முனிக் அவங்க தான் இருக்காங்க. ஏன்னா நிக்கோ கோவாச் வந்ததுல இருந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அவங்க போன சீசன் ஞாபகம் இருக்கா சொன்னேன் நானு. செம்ம ரன்ல போயிட்டு இருந்தாங்க நிக்கோ கோவாச் வந்ததுல இருந்துன்னு. I think they're continuing from that 4-1 against Athletic Club. நல்ல அட்டாக்கிங் கேம் அது கண்டிப்பா சொல்லியானோம். அட்டாக்கிங் கேமா தான் ஆடுனாங்க. நாப்போலி 2 ஸ்போர்ட்டிங் 1 2 ராஸ்மஸ் ஹாய்லண்ட் கோல்ஸ். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சுடா. டெ ப்ரூய்னா வந்து இதெல்லாம் தான் அவனே போட்டுட்டாரு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல. என்னது ராஸ்மஸ் ஹாய்லண்ட் ஸ்கோரிங் 2 goals in Champions League with 2 assists from De Bruyne was not on my bingo card. யாரையும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த ஒரு லிங்க் அப்லாம் வந்துட்டு. பட் சீரியஸ் இதுதான் மான்யூ ஃபேன்ஸ் ஹாப்பியா இருக்காங்க. இந்த மாதிரி வந்து சப்ளை வந்து நாங்க ஹாய்லண்டுக்கு தரல. பரவாயில்ல எங்கேயாச்சும் வந்துட்டு De Bruyne மாதிரி ஒரு மிட்ஃபீல்டர் வந்து ஒரு ப்ரொவைட் பண்றதுனால அட்டாக் பண்றாரு. உண்மையிலேயே நல்ல அட்டாக்கருக்கு வந்து சப்ளை இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அதுதான் வந்து உண்மை. ராஸ்மஸ் ஹாய்லண்ட் ரெண்டுமே நல்ல கோல். செகண்ட் கோல்லாம் வேற லெவல் கோல். பட் De Bruyne பாரு நல்ல டிசிஷன். இது நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் நினைச்சிட்டு இருந்தா போதண்டா நம்ம ஃபுட்பால்லாம் வந்து ஹை லெவல்ல வேணா நான் MLS போறேன் இல்ல சவுதி போறேன் கிளம்பி இருக்கலாம். ஆனா என்கிட்ட இன்னும் ஸ்டஃப் இருக்குன்னு சொல்லி இன்னும் யூரோப்லயே இருந்துட்டு அவர் நல்லா டாப்ல. ஏன்னா போன மேட்ச்ல ஏசி மிலானோட தோத்து போயிட்டு இருக்காங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஏன் எடுத்தீங்க வெளில நாங்க தோத்து போயிட்டு இருக்கோன்ற ஒரு அப்படிலாம் கத்திட்டுலாம் வந்தார் வெளில. சோ இன்னும் ஃபயர் இருக்குன்னு சொல்ல வரேன். De Bruyne ரத்தத்துல இன்னும் சூடு குறையல தாஸ். அதான் கேட்டாங்க பிரஸ்ல என்னாச்சு உங்களுக்கும் மேனேஜருக்கு சண்டையா அப்படின்னு. சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு அவருக்கு ஒரு சண்டையும் இல்ல. எனக்கு தோக்கவே பிடிக்காது. போன மேட்ச தோத்துட்டு இருந்தபோது வெளியே எடுத்தாரு. அதனாலதான் எனக்கு வந்து நான் கடுப்பாயிட்டேன். பட் மத்தபடி எனக்கும் மேனேஜருக்கும் ஒரு இதுவும் கிடையாது. சும்மா நீங்க எழுதாதீங்க இஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் De Bruyne. It was really good. 2 goals அவன் போடுறது, De Bruyne 2 அசிஸ்ட் கொடுக்கிறது. It was really nice to see. லாஸ்ட் மினிட்ல தப்பிச்சாங்க வேற. ஏன்னா அவங்களோட கோல் கீப்பர் வாஞ்சா மிலின்கோவிச் சாவிச் லிட்டரலி லாஸ்ட் மினிட்ல ஒரு செம்ம க்ளோஸ்ல ஒரு லெட்டர் வந்தது. அது சேவ் பண்ணிட்டாங்க. இல்லனா அதுவும் முடிஞ்சிருக்கும். எனக்கு வந்து அந்த டீம்ல ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் கொஞ்சம் ரொம்ப லேசியா இருந்த மாதிரி தோணும். அந்த அங்குவிசான்னு ஒருத்தர் இருப்பாரு நம்ம அங்கீசா. அவரு ஓடவே மாட்டாருன்றா. ரொம்ப மாதிரி லெத்தாஜிக்கா ஆடுவாரு. அவர்னாலே நான் இந்த கோல் போயிருக்கோம். பட் மத்தபடி அந்த டீம் நல்லா பொலிட்டானோ அவரு தான் அவனோட கேப்டன். சரியான நல்ல டீமா இருக்குது நாப்போலிக்கு. எல்லாரும் வெயிட் பண்ற கேமுக்கு வந்துடுறேன் உடனே. பார்சலோனா 1 PSG 2 என்ன பார்த்த நீ? வந்தாச்சுல. போன வருஷம் என்னடா சொன்னீங்க? இந்த மாதிரி வந்து நாங்க ஃபைனல்ஸ் போயிருந்தா PSG போட்டு செஞ்சிருப்போம்னு சொன்னாங்க. இரு நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொன்னேன். இப்போ இம்பட்டர்னு ஒரு டிரா எங்களுக்கு PSG கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு பென்ஃபிகா கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். அந்த இம்பட்டர் நான் சொன்னதுக்கு வந்து உனக்கு தெரியுமாடா PSG வந்தா நாங்க கிழிச்சிருப்போம்டா அப்படின்னாங்க. சரி ரைட்டு நீ உங்களுக்கு நல்ல டீம் வச்சிருக்கீங்க, நீங்க உண்மையை வச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் ஆறுதலுக்கு நான் இருந்தேன். இத்தனைக்கு இந்த PSG சைட்ல 4 பிளேயர் இல்ல. மார்க்கினியோ சென்ட்ரல் டிஃபெண்டர் இல்ல, டெம்பெலே இல்ல, குவாரட்சிலியா இல்ல, டிசைர்டுவோ இல்ல. 4 பேருமே இல்ல. ஜாவோ நேவஸ் ஆடல. கரெக்ட். அதுவும் ரெஸ்டட். சோ இத்தனை பிளேயர் இல்லாம இங்க வந்து கோல் கீப்பர் ஜோவான் கார்சியா இல்ல, ரஃபினியா இல்ல. அவ்வளவுதான். அப்படி இருந்து பார்சலோனா ஹோம்ல அவங்க வந்து 2-1 எடுத்துட்டு போறாங்க. இத வந்து நான் போன சீசன்ல இருந்தே பல பேர் சொன்னாங்க. என்னன்னா பார்சலோனாவோட ஹைலைன் வந்து ஓரளவுக்கு
டெக்னிக்கலா விளையாடுற டீம் கூட ஆடுனா அந்த ஹை லைனை ஈஸியா பிரீச் பண்ண முடியும் அப்படின்னு. எக்ஸாம்பிள் செகண்ட் கோல் கரெக்ட். கரெக்டா? இன்டர் மிலானும் பண்ணாங்க அந்த செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் லெக்னு நினைக்கிறேன் 3-3 அந்த கேம் முடிஞ்சது. அதுலயும் இன்டர் மிலான் இதே தான் பண்ணானுங்க. ஹை லைன்ல டெக்னிக்கலா இருந்த பிளேயர்ஸ் பால் போட முடியும்னா இதை பீட் பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சொல்லும் போது வந்து ஹை லைன் எவ்வளவு பெர்ஃபெக்ட் பண்ணிருக்கோம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் நீ வந்து நல்ல ப்ராப்பரான டெக்னிக்கல் சைடா நீ ஃபேஸ் பண்ணீனா கண்டிப்பா இது நடக்கக்கூடிய பொட்டன்ஷியல் நிறைய இருந்துச்சு அப்படின்னு. இந்த கேம்ல பிஎஸ்ஜியும் வந்து ஒரு 10 சான்ஸ் கிரியேட் பண்ணிலாம் கோல் போடாமல இல்ல. கரெக்டா? அதே மாதிரி பார்சலோனா 10 சான்ஸ் கிரியேட் பண்ணிலாம் வந்து கோல் போடாமலாம் கிடையாது. மோஸ்டா பால் நடுவு பிச்சில தான் இருந்துச்சு. ரெண்டு டீமே நடுவு பிச்சில தான் பால் இருந்துச்சு. ஓகே, எதிர்பார்த்ததா எதிர்பார்க்கலையா நீ? இந்த மாதிரி ஒரு கோல் டவுன் போனதுக்கு அப்புறம் பிஎஸ்சினால வந்து இது பண்ண முடியும்னு உனக்கு தோணுச்சா இத்தனை பிளேயர் இல்லாம? கண்டிப்பா நான் எதிர்பார்க்கல. இந்த ஸ்குவாட் எல்லாம் பார்த்த உடனே பாதி பேர் கேள்விப்பட்டது கூட இந்த மயலு, அப்புறம் யாரோ ரைட் விங்கர் இன்னொரு புது சின்ன பையன், இந்த மாதிரி ஸ்குவாட் எல்லாம் பார்த்த உடனே எனக்கும் புரியல. அவே போய் ஆடுறீங்க, இப்படி ஒரு ஸ்குவாட் வச்சு எப்படி ஜெயிக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுவுமே ஃபர்ஸ்ட் கோல் வந்துட்டு விட்டீனியாவோட வெரி அன்கேரக்டரிஸ்டிக். அவரெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல. ராங் பாஸ் அவர் கொடுத்ததுனாலதான் அந்த சான்ஸும் கிரியேட் ஆகி அடிச்சுட்டாங்க. பட் அதுக்கப்புறமா பிஎஸ்டி வந்துட்டு கம்பேக் கொடுப்பாங்கன்ற அளவுக்குலாம் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் பார்சலோனா நல்லா இருந்துச்சு கண்டிப்பா. லமீன் யமால் போட்டு பிரிச்சுட்டு இருந்தாரு. அதுக்குள்ளே சொல்ல ஆரம்பிச்சாங்க மாதிரி நூனோ மெண்டஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டான்ட்டு. நல்லா ஆடினார் லமீன் யமால், குறையல. ஃபர்ஸ்ட் கோலுக்குலாம் ராஷ்போர்ட் கொடுத்த பாஸ் சரி, நம்ம ஃபெரான் டாரஸ் சரியான கோல். பட் பிஎஸ்சியோட என்ன சொல்லி இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸா என்னன்னு தெரியல. நீ எந்த ஸ்குவாட் வச்சாலுமே வந்துட்டு பயங்கரமா ஆட முடியும்ன்றது இந்த கேம்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதோட கோர் வந்து விட்டீனியோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இல்ல பெட்ரி வந்து ஐ திங்க் தே கேம் வித் கிளியர் பிளான். நீ பால வாங்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட நாங்க ஒரு செகண்ட் கூட கொடுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வந்தாங்க. ஒரு 2 வாட்டி நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வெளியே வந்துட்டான். அப்பவும் பெட்ரி வெளியே வந்தான். ஆனா செகண்ட் ஹாஃப்ல அப்படியே பெட்ரி போட்டு அமுக்கிட்டாங்க. நீ எங்கப்பா ஓட போறேன்னு சொல்லிட்டு எல்லா பாஸையும் இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு வந்து கொஞ்சம் டயர்டான மாதிரி தெரிஞ்சான் பெட்ரி இந்த கேம்ல. ஒருவேளை ஓவர் ஒர்க் பண்ண வச்சிட்டாங்க, எல்லா கேம்லயும் பண்ண வச்சிட்டாங்கன்னு தெரியல. ஐ திங்க் ஹி லுக் டயர்ட். அவனோட பாஸ் எல்லாமே ஈஸியா இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க, பிஎஸ்சி எடுத்துட்டாங்க. யூசுவல் பெட்ரி நான் பார்க்கவே இல்லை இந்த கேம்ல. ஃபுல்லா லைவ் பண்ணிட்டு இருந்தா அந்த கேம் நான் பார்க்கவே இல்லை. ஈஸியா பிஎஸ்சி வந்து அவனை பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருந்துச்சு. இத்தனைக்கு ஜாவ் நவஸ் இருந்திருந்தானா ஐ தாட் பிஎஸ்சி வந்து இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியா இருந்திருக்கும் மிட்ஃபீல்ட்னு சொல்லி. அவன் இல்லாம இது இருந்துச்சு. ஏன்னா டியாங் வந்து அந்த சேலஞ்சு அது வந்து எனக்கு எதுக்கா தேவையில்லாம பின்னாடி போய் ஸ்டட்ஸ் அப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட் பாலுக்கே நீ சேலஞ்ச் பண்ணல, நீ ஃபுல்லா ஸ்டட்ஸ் அப் சேலஞ்ச் பண்ற, பிஹைண்ட் த ஆங்கிள் வேற. ஃபார் மீ இட் வாஸ் 50-50. ரெஃப்ரி ரெட் கொடுத்திருந்தாலும் நீ எதுவும் கேள்வி கேட்டிருக்க முடியாது. ரெஃப்ரி இப்ப எல்லோ கேட்டு ஏன் ரெட் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது எனக்கு தோணுச்சு. பட் ஐ தாட் ஆன் another day ஈஸி ரெட் அது. ஏன்னா இன்னொரு பக்கம் அங்க ஜாவ் நவஸ் ஏற்கனவே எல்லோ கார்டுல இருந்தோம், சாரி நூனோ மெண்டஸ் எல்லோ கார்டுல இருந்தும் அதை சேலஞ்ச் பண்ணா கடைசியா. பட் எனக்கு வந்து அது செகண்ட் எல்லோக்கு வேதியான சேலஞ்சான்னு எனக்கு தெரியல. நீ எப்படி பார்த்த? அதான் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி பிக் கேம்ஸ்ல ரிஸ்கி தான்டா. பட் அகைன் அதான் அந்த ரெட் கார்டு கொடுத்திருந்தாங்கன்னா கேம் மாறி இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ரெஃபரிங் டிஸ்டன்ஸ் அசைட் ஜென்ரலாவே வந்துட்டு என்ன லேக் பண்ணாங்கன்னு நினைக்கிற பார்சலோனா டீம். ஏன்னா வந்துட்டு மெயின் ஸ்குவாட் இன்னொன்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அதுவும் நம்ம அடிப்பாங்க. பால்டே ஆடல, ஜெரார்ட் மார்டின் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. பால்டே செகண்ட் ஹாஃப்ல வந்தாங்க. பட் ஸ்டில் அதுதான் நான் சொல்றேன், நம்ம பிஎஸ்டி அளவுக்கு மிஸ்ஸிங்ஸ் இங்க இல்ல. சோ வந்துட்டு ஒரு கோர் இருக்குது. என்ன மிஸ் ஆச்சு மேஜரா? ஐ திங்க் கிரியேட்டிவிட்டி இல்லடா. யூசுவல் பார்சலோனாவோட கிரியேட்டிவிட்டி இல்ல. நீ 2 கோல் தான் போட்டாங்கனாலும் நீ பாத்தீங்கன்னா 10 சான்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த கேம்ல வந்து அந்த அளவுக்கு சான்ஸ் கிரியேட் பண்ண முடியல. ஒன்னு ஃபெரான் டாரஸ் வந்து அந்த கோல் லைன்ல பிளாக் பண்ணுவான்ல ஜபானி, அது வந்து பிளாக் பண்ண செம்ம பிளாக். ஆமா, சரியான பால் லமீன் யமால். எக்ஸாக்ட்லி. அது தவிர வந்து நீ பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி பெருசா எதுவுமே இல்ல. பார்சலோனாக்கு சான்சஸ் வந்த மாதிரியே தெரியல அவங்க வந்து அடுத்த கோல் போடுறதுக்கு. அந்த அளவுக்கு ஒரு வாட்டி ஒரு கேஷுவலா கேம் எடுத்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அவங்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி, யூசுவல் கிரியேட்டிவிட்டி அவங்களுக்கு இல்ல. எப்பவுமே 10 சான்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, 2-3 கோல் போடுவாங்க. இந்த கேம் வந்த சான்சஸே ரொம்ப கம்மி தான் அவங்க கிரியேட் பண்ண. லைக் வெரி கில்டட் சான்சஸ் பாத்தீங்கன்னா. ஏன்னா எத்தனை தடவை லமீன் யமால் எடுத்து ஓடணும், செகண்ட் ஹாஃப்ல நூனோ மெண்டஸ் அப்படியே போட்டு அமுக்கிட்டான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லமீன் யமால் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், மேன் ஆஃப் தி மேட்ச். காரணம் அவர்தான். மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து கொடுத்தாங்க. ஒருவேளை யோசிக்கிறேன், ஏன்னா இந்த பிக் கேம்க்கு வந்து ஒருவேளை லெவாண்டோஸ்கியை ஸ்டார்ட் பண்ணிருக்கணுமோ ஓவர் ஃபெர்ரான். ஏன்னா நம்பர் ஆஃப் சான்ஸ் அவங்க கிரியேட் பண்றது, இவனோட கன்வர்ஷன் ரேட் பெட்டரா இருக்கும். சோ அதனால அது ஒரே ஒரு காரணம் யோசிக்கிறேன். மேபி அவன் ஃபுல்லி ஃபிட்டா இருந்தானான்னு எனக்கு தெரியல. மேபி அதனால இன்னொரு விஷயம் வந்துட்டு கூண்டே லைட்டா சொதப்பிட்டு இருந்தான் செகண்ட் ஹாஃப்ல. நிறைய பால் மிஸ் கொடுத்துட்டு இருந்தாரு.
ஷெஸ்னி அவனால முடிஞ்ச அளவுக்கு அவர் ட்ரை பண்ணாரு, நிறைய ஷாட் பிளாக் பண்ணாரு, பட் கடைசியில முடியல. அன்டில் தென் அவர் முடிஞ்ச அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் தான் கொடுத்திருந்தாங்க. இல்ல திஸ் வாஸ் கமிங் ஏன்னா நம்ம நேஷன்ஸ் லீக் ஃபைனலையும் பார்த்தோம். விட்டினியா காட் த பெட்டர் ஆஃப் பெட்ரி, நூனோ மெண்டஸ் காட் த பெட்டர் ஆஃப் லமின் யமால் அந்த ஃபைனல்ல. ஸோ ஐ நியூ திஸ் வாஸ் கமிங். ஏன்னா பிஎஸ்ஜி வந்து இஸ் ஆல்மோஸ்ட் அன் ஈக்குவல் டெக்னிக்கல் சைட் டு பார்சால. எந்த யார் அதிகம் யார் கம்மின்னு சொல்ல முடியாது, பட் தேர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஃபார் டெக்னிக்கல் அபிலிட்டிஸ். நீ டெக்னிக்கல் அபிலிட்டி உங்ககிட்ட இருக்க டீம் வச்சு அதே ஈக்குவல் அவுட் டெக்னிக்கல் அபிலிட்டி டீம் வச்சு ஆடினா யூ நோ வாட் இஸ் கமிங். அது ஹோமோ அவேயோ யூ நோ வாட் தே வில் டு. பட் ஹியூஜ் கிரெடிட் டு லூயி என்ரிகே. ஏன்னா நீ சொன்ன மாதிரி அந்த சின்ன பையன், அந்த ரைட் விங்ல சின்ன பையனை ஆட வச்சது, அப்புறம் மைலு வச்சு ஆட வச்சது, இத்தனைக்கு கான்காலோ ராமஸ் பெஞ்ச்ல வச்சு கான்காலோ ராமஸ் டயர்ட் லெக்ஸ்ல கொண்டாந்தா நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சு அவன் சொல்றான்டா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு, வி நியூ நான் பாலுக்கு பின்னாடி இருந்தேன்னா வந்துட்டு போதும், அந்த ஹைலைனை பிரேக் பண்ண எனக்கு தெரியும், நாங்க முன்னாடியே பேசிதான் வச்சிருந்தோம், எங்களுக்கு கோல் போடுற கிஷன் சொல்லிதான் வச்சிருந்தோம் வந்து கான்பிடண்டா சொல்றான். அப்ப இதெல்லாம் பிளான் பண்ணி தான் வந்தீங்களான்னு கேட்டா அதான் பிளான் ஆட்டு இருக்கு. வீக் லெக்ஸ்ல நான் வந்து ஓடினா எனக்கு கோல் போட்டுருன்னு தெரியும், அழகா கிராஸ் வந்து அழகான கோல், ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா இதுக்கு வந்து லூயி என்ரிகேக்கு தான் நம்ம ஃபுல் கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். பர்ஃபெக்ட் பிளான் வச்சிருந்தாரு, அந்த பிளான் நீ சொன்ன மாதிரியே அவரே சொன்ன மாதிரியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. செம்ம கடுப்பாளர் ஆன்சிபி கடைசியில லிட்டரலி லாஸ்ட் மினிட்ல அந்த கோல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளவு ஹைலைன் அந்த லாஸ்ட் மினிட்ல. பட் செம்ம அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு லாஸ்ட் மினிட்ல வாங்கினது அவங்களுக்கு பெரிய மைனஸா போயிடுச்சு. நிறைய பேர் சொல்லலாம் ஆப்வியஸ்லி லமின் இப்பதான் கம்பேக் கொடுக்குற டீமுக்கு இன்ஜுரில இருந்துலாம் வந்து ஃபுல் ஃபிட்னஸ் இருக்காது, ஃபுல் ஷார்ப்னஸ் இருக்காதுன்னு ஒத்துக்கலாம். பட் இங்க இருந்து மேலதான் பில்டப் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இதை விட கொஞ்சம் பெருசா சொல்றதுக்கு இல்ல. பட் பிஎஸ்சிக்கு கமெண்ட் பண்ணேன், ஏன்னா வந்து 3 times பார்சா அவேல போய் டிஃபீட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டீம்ஸ் பண்ணிருக்கான்னு தெரியல. பட் 3 மேட்ச் நீ வந்து கண்டினியூஸா அவேல போய் பார்சா டிஃபீட் பண்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த ஆமா ஆர்சனல் 2-0 ஈஸி வின்னா ஒலிம்பியாக்கஸ் கூட. இதெல்லாம் சொல்றது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு கேம் போய் ஆட்டு வந்தோம், முடிச்சுட்டு வந்துட்டு தோச்சு அமிச்சாச்சு போதும். என்ன நிறைய கோல் போட்டிருக்கலாம், பட் 2 கோல் இட்ஸ் ஓகே. ரொம்ப வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், நாங்களும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் காமிச்சிட்டோம். எதுக்குப்பா அவ்வளவுலாம் காமிக்கணும்ட்டு டீம். ஆனா என்ன வந்து இதுல நான் பெருசா சொல்றதுக்கு இல்ல, பட் அப்ரிஷியேட் பண்ணணும்னா ஆர்டேட்டா வந்துட்டு திடீர்னு ஏதோ புதுசா பண்றாரு, அதனால அது கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணலாம். டீம் ரொட்டேஷன் இந்த கான்செப்ட் வரதுக்கு ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் வந்து ஓகே மார்டினெல்லியே நம்ம ரைட் விங்ல ஆட வைக்கலாம், ட்ரோசார்ட் இங்க ஆரம்பிக்கலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணி டீம் ரொட்டேட் பண்ணலாம். ஓடேகார்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் இன்கிரெடிபிள். நான் ஒத்துக்கிறேன். அப்பாலஜைஸ் டு மீ ஃபர்ஸ்ட். எனக்கு முதல்ல அப்பாலஜைஸ் பண்ணு, அதுக்கப்புறம் மேனேஜருக்கு பண்ணு. டீமோட பெர்ஃபார்மன்ஸ். ஆனா அதான் சொல்றேன், நியூகாஸ்ல் பிக் டீம் இல்ல பாவம், வருஷம் நியூகாஸ்ல் வின் பண்ணிட்டே வந்தீங்க பாவம். இந்த கேம்ல மட்டும் தான் நான் என்ன சொல்றேன்னா, இவர் அவனுக்கு தேவைன்றது ரெஸ்ட், ரெண்டாவது காம்படிஷன். ரொம்ப செட்டில் டவுன் ஆயிட்டாரு, நம்மள யாரு அடிக்க போறான்ட்டு. எஸ்ஏஓ அவனோட ஒரே டைம்ல பிச்ல பாக்கும்போது எனக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். என்ன லெப்ட்ல இவரு பாஸ் கொடுக்கறா, இவன் ரைட்ல இருந்து என்னமா பாஸ் கொடுக்கறா. டேய் ரெண்டுமே மஜிஷியன்ஸ் டீம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஓவர் ஆடக்கூடாது, அடக்கி வைப்போம். குறிஞ்சி பூ பூக்குற மாதிரி பூத்திருக்கு ஒரு 5 கேமுக்கு வெயிட் பண்றேன் நானு. இது பண்ணக்கூடாது. டீம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஓடகார்டு கண்டிப்பா சொல்லி ஆகணும், பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் பாவம் ரியல் மேட்ரிட்க்கு வந்து இந்த கேம்ல என்னாச்சு கேப்ரியலுக்கு? கேப்ரியல் ஒண்ணு இல்லடா, அவன் இஸ் ஃபைன் தான், லைட்டா ஒரு இன்ஜுரி தான். இல்ல ரியல் மேட்ரிட்க்கும் இந்த ஆர்சனல் மேட்ச்சுக்கும் என்ன லிங்க்னு கேட்பேன். ஒண்ணும் இல்ல, நம்ம சலீபா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் சைன் பண்ணிட்டாரு, பெரஸ் கொஞ்சம் வருத்தத்துல இருப்பாரு, நம்ம பையனை ஃப்ரீயா இங்க எடுத்துலாமே நினைச்சிருப்பாரு. அப்படியே அட்டென்ஷன் உங்க பக்கம் திருப்பி விட்டு நாங்க எஸ்கேப் ஆயிட்டோம். எங்க பக்கம் திருப்பி விட பரவாயில்ல, அவனை வேணா எடுத்துட்டு போங்க, அடுத்த வருஷம் நாங்க கேஇ ஃப்ரீல வாங்கிக்குவோம், இவனை எப்படி இருந்தாலும் கேவலமா தான் பண்ணிட்டு இருக்கான், வேணா வந்து எடுத்துட்டு போங்க, எங்களுக்கு ஒன்னும் ஆட்சி பண்ண இல்லைங்கன்றது இப்போ ஒரு தெள்ள தெளிவாக அறிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இத பாத்துட்டு வரமாட்டாங்க. சென்டர் பேக் நீங்க பெட்டர் தென் சலீபா டக்குன்னு பொஸ்கின் அப்படிட்டீங்க. வேற இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து மென்டே வரமாட்டாங்க. இந்த வாரம் வந்துருச்சு, கொனாட்டே இஸ் வெரி க்ளோஸ் டு அக்ரிங் எக்ஸ்டென்ஷன். எப்படி வரும்? ஏன்னா அவன் பெர்ஃபார்மன்ஸ் கேவலமா இருக்கு, அதனாலதான் எக்ஸ்டென்ஷன் காக்க வந்துச்சு. ஏன்னா ரியல் மேட்ரிட் வரப்போறது இல்ல, அவனை பாத்துருப்பாங்க என்னடா இவ்வளவு கேவலமா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி எப்படி சைன் பண்ணிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். இந்த தவிர வந்து விலாரியால் யுவென்டஸ் 2-2 கேம் முடிஞ்சது. லெவர்கூசன் கேம் நிக்கோலஸ் பெப்பே பயங்கரமான கேம், அதல சொல்லி ஆகணும். மேன் ஆஃப் தி மேட்ச் கேம் பார்த்தேன். பெப்பே பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். அவங்க செம்ம அட்டாக்கிங் ஆடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா நல்ல கண்ட்ரோல், சூப்பர் அட்டாக். பட் அதான் ஆஃப் கோர்ஸ் விலாரியால் டிசர்வ் டு வின். லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஒரு ஹெடர் கோல் வந்தது. பட் அன்டில் தென் விலாரியால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அந்த கேம் 2-2 முடிஞ்சது. லெவர்கூசன் 1-1 முடிஞ்சது. அது brings us to the end மக்களே. கேம் வீக் 2 சாம்பியன்ஸ் லீக் வந்து ஃபுல் எல்லா மேட்சும் கிட்டத்தட்ட பேசிட்டோம். இப்போதைக்குன்னு பார்த்தா 6 டீம்
6 பாயிண்ட்ல இருக்காங்க. பயர்ன், மெட்ரிட், PSG, இன்டர், ஆர்சனல் அண்ட் காரபாக். சோ இவங்க தான் டாப் 6. இப்போதைக்கு டாப் 8ன்னு பார்த்தோம்னா டாட்மண்ட் அண்ட் சிட்டி. சோ இவங்க வந்து டாப் 8ல இருக்காங்க இப்போதைக்கு. நாங்க வந்து இவ்வளவு கேவலமா ஆனாலும் 17th பிளேஸ் குவாலிஃபிகேஷன்ல தான் இருக்கோம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. எங்களுக்கும் கீழே செல்சி இல்ல இருக்காங்க. அதுதான் இப்ப நீங்க இதை எடுத்துட்டு வந்ததுனால ஒரு பாயிண்டா சொல்லிடுறோம். என்னதான் வந்துட்டு எந்த பொசிஷன்ல இருந்தாலும் குவாலிஃபை ஆனா போதும். ஏன்னா போன வருஷம் அதை நம்ம ப்ரூஃபாவே காமிச்சது வந்து பிஎஸ்சி லிட்டலி கடைசியில முடிச்சாலும் அவங்க வந்து போய் ஜெயிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட்ல தோத்து போன ரெண்டு மூணு டீம்ஸ்ல தான் பிஎஸ்சி இருந்தாங்க. அவங்க தான் வந்துட்டு லிட்டலி ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் ஜெயிச்சாங்க. சோ அதான் எங்க ஸ்கிரிப்டா? அதான் எங்க ஸ்கிரிப்ட். நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஸ்கிரிப்ட். நீங்க தான் உங்களுக்கு தான் இப்ப எல்லாம் செட் ஆயிருச்சு. இல்லடா என் மேனேஜர் டாப் ஆஃப் த குரூப்ல முடிச்சீங்க. ஆனா வந்து ரவுண்ட் ஆஃப் 16 குவார்டர்ஸ்லயே அவுட். அதனால இந்த 16 வாட்டி பிஎஸ்சி ரூட்ட ஃபாலோ பண்ணுங்க. கடைசியில இருந்து போய் முன்னுல போய் முடிச்சிருங்க. என் மேனேஜர் எப்பவுமே வந்து PSG பார்த்தா பொறாமையா இருக்கும் பாரு. ஆனாலும் சீசன் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 கேம் தோப்போம், PSG மாதிரி அப்புறம் ட்ரபிள் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு என் மேனேஜர். வேற ஒண்ணும் கிடையாது. பாக்குறவங்க எல்லாம் நீ அப்படியே அடிக்காம சப்ஸ்கிரைப போட்டுட்டு ஃபுட்பால் பேஜுக்கு ஹைப்பிங் பண்ணிட்டு. போன வாட்டி நீங்க ஹைப் பண்ணதுல வந்து 50வது பிளேஸ்க்கு மேல போயிடுச்சுங்க. ரொம்ப பெரிய நன்றிகள். அதே மறுபடியும் உங்க கடமையை செஞ்சு மறுபடியும் ஹைப் பண்ணி எங்க சின்ன யூடியூப் சேனல பெரிய யூடியூப் சேனலா மாத்தி விட்டா நிறைய பேருக்கு பாப்பீங்க. ரொம்ப நன்றி. மறக்காம பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.